வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நல்லி எலும்பு குழம்பும் ஒரு பெப்பர் சிக்கன் மாதிரி செய்ய போகிறேன். இந்த குழம்பு சளி இருமல் எல்லாத்தையுமே சரியாக்கிடும். இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இது சின்ன குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்க கூட இந்த மாதிரி சாப்பிடலாம். சூப் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ மட்டன் குழம்புக்கும் சிக்கன் ஃப்ரைக்கும் நம்ம வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் நான் ஒரு பெரிய வெங்காயமாக அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனுக்கு தக்காளி 2 தக்காளி, நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மட்டனுக்கு சாம்பார் வெங்காயம் நல்லா அந்த மாதிரி உரிச்சிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மட்டனை குக்கரில் 2-3 விசில் வர வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எலும்பு 1/4 கிலோ தான் எடுத்துருக்கோம். சிக்கன் 1/2 கிலோ. இந்த எலும்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாத்திரத்தை எடுத்துக்கோங்க செய்கிறதுக்கு. இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துகிட்டு நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு பின்னாடி ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், இதுவும் நல்லா சூடாகி வர்றப்ப பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, பிரிஞ்சலை எல்லாமே சேர்த்து எண்ணெய் இருக்குதோ இந்த மாதிரி சேர்த்து நல்லா எண்ணெயிலே பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி நம்ம வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட அந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா அந்த மாதிரி செய்கிறப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். 2 பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் ஆகும். அது வரை நீங்கள் பொறுமையாக ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கு முன்னாடி நீங்கள் இஞ்சி பூண்டை இப்போ கூட சேர்க்கலாம். பாத்திரத்தில் ஒட்டும் டக்குன்னு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ சேர்த்தனால நான் தக்காளியை சேர்த்துட்டு தான் நான் அதை சேர்க்க போகிறேன். இப்போ தக்காளி இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அதனால் கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 ஸ்பூனுக்கு சேர்த்து இந்த மாதிரி வதக்குங்க. வதங்குறப்ப நல்லா மசியும். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினாதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். அது வரையும் பொறுமையாக அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட எலும்பு வேக வச்சுருக்க எலும்பை இது கூட சேர்த்து நல்லா அந்த மாதிரி பரட்டி விடுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா பரட்டிக்கணும். நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி எலும்பை பரட்டி விட்டுட்டு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்து வச்சுருக்கேன், சீரக சோம்பு போட்டது.
இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் இந்த மாதிரி குழம்பு தூள்லாம் நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி கிளறிக்கோங்க. கறி மசாலா ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து இதோட சேர்த்து கலந்தாச்சு. இந்த மாதிரி கறி மசாலா வரைக்கும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணி இருக்குது, இது கூட சேர்த்துக்க போகிறேன். கறி தண்ணி வந்து சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வேக வச்சு எடுத்து. இப்போ மசாலாலாம் நல்லா கலந்து விட்டு வேக விடணும். மூடி போட்டு வேக விடணும். உப்பு இருக்கான்னு இப்போ காரம் உப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ இது கூட உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்க்க போகிறேன். எலும்பு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும், கெட்டியாக வைக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே நல்லா சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த எலும்போடு சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் குழம்பு, ரொம்ப தண்ணியாக இருந்தால் கூட. இப்போ மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பிரிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வேகட்டும். மூடி போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இப்போ மூடி போட்டு வேக விட்டாச்சு. இந்த பக்கம் நம்ம வந்து சிக்கன் வறுத்துக்கலாம். மிளகு கறி மாதிரி வறுக்க போகிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். எடுத்து ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா அதெல்லாம் சேர்த்து நம்ம வீட்டில் எண்ணெய் இருக்கோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு இந்த மாதிரி சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா பொரிய விடுங்க. பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதங்கணும். வதங்கி வர்றப்ப தான் ஒன்றா சேர்க்கணும். இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கம் வதக்கிக்கிட்டு இருக்கப்போ மட்டன் குழம்பு வந்து இந்த ஸ்டவ்வில் கொதிஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் ஆகும். அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி செய்கிறப்பதே நல்லா மணம் வரும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூனுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். பாத்திரத்தில் அப்படியே ஒட்டி வரும். ரொம்ப ஒட்டுச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தக்காளி 2 தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. அதனால் 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சின்னதாக தான் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியை சேர்த்து இது வதங்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் ஆகும். அது வரையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பக்கம் வந்து சிக்கன் வந்து நம்ம
மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டு சிக்கனை சேர்க்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குது. நல்லா வதங்கினதொட்டிக்கு இந்த மாதிரி விடாமல் கையை எடுக்காமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போ அந்த சிக்கனை வந்து இது கூட சேர்த்து உப்பு போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்குவோம். தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த சிக்கன் மட்டும்தான், சிக்கன்லேயே ஏற்கனவே தண்ணி சத்து இருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறிக்கிட்டு இந்த மாதிரி உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கறியுடைய அளவை பார்த்து நீங்கள் கூட்டி குறைச்சி எல்லா அளவுகளையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் வதக்கி செய்கிறப்ப இந்த கறி ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா எல்லாமே காலியாயிரும், அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சுருந்தேன் ஏற்கனவே. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் மூடி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி நான் வந்து சிக்கனில் தண்ணியே சேர்க்கலை. இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள். தண்ணி தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி எதுவும் இன்னும் இதுவரையும் சேர்க்கலை. இப்போ வந்து நான் சிக்கன் பொடி கடையில் வாங்கின மசாலா தான் 2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா கிளறி விட்ருக்கேன். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு எல்லா பக்கமும் மசாலா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ பெப்பர் தூள், வீட்டில் அரைச்ச பெப்பர் தூள் தான் இது கூட சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுக்கோங்க. கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச பொடி தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பொடி, வீட்டு பொடி லைட்டாக கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். சாப்பிட்றப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஏன்னா மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றிக்கங்க. தேவைன்னா நீங்கள் கிரேவி மாதிரி கூட கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி கூட செய்யலாம். எனக்கு தண்ணி அதிகம் தேவையில்லை, அதனால் கம்மியாக தான் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு தான் செஞ்சுருக்கோம். நீங்கள் டிஃபனுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.